ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங், ஹாவ் அ நைஸ் டே. இன்றைக்கி எபிசோடு என்னென்னா, காவேரி சித்தியும் பாட்டியும் காய்கறி வெட்டிகிட்டு இருக்காங்க. பாட்டி கீரை உருவிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. காவேரி உட்காந்துருக்காங்க. பாட்டி சொல்கிறாங்க, பேசிகிட்டு இருக்காங்க. எல்லோரும் 3 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இவ்வளோ பிரச்சனையிலே என் பேர பிள்ளைக்கு எதாவது ஆகாத மாதிரி பார்த்துக்க, எங்கள் பிள்ளைய ஒழுங்காக கவனிச்சிக்க, நீ கஷ்டப்பட்டுட்டு கோவப்பட்டுட்டு நீ இருக்கிறதுல பிள்ளைய கவனிக்காமல் விட்றாத அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க. பாட்டி சொல்லும்போது சித்தி சொல்கிறாங்க, இவளுக்கு என்ன கவலை இருக்க போது, அதான் இவள் பிரச்சனை எல்லாத்தையுமே விஜய் பார்க்குறானே, இவள் சந்தோஷமாக தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது காவேரிக்கு ஒரு மாதிரி ஆயிரும். அப்புறம் சித்தப்பா அவரை உட்காந்துட்டு, என்ன காவேரி, எல்லோரும் இங்கேயே டேரா போட்டுட்டீங்க, எல்லாம் எத்தனை நாள் இங்கேயே இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, உங்கள் அப்பாவுக்கு ஒரு ஃபேமிலி தானா, இல்லை இன்னும் ஃபேமிலி வருவாங்களா, நிறைய பேர் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சித்தப்பா கலாய்க்கிறாங்க. கலாய்க்கவும் காவேரிக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. தெரியலை, வந்தாங்கன்னா பார்த்துக்கலாம், யார் எத்தனை பேர் இருக்காங்கன்னு எனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிகிட்டு இருக்கையில், இப்படி பேச்சுக்கு பேச்சு பேசுகிறது தான் உங்கள்கிட்ட மாறாததாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க. இப்படி எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும்போது விஜய் படியிலேருந்து இறங்கி வர்றாரு. எல்லாம் கேட்குறாங்க. கேட்டுட்டு பாட்டி, உங்களுக்கு எவ்வளோ சொன்னாலும் புரியாதா, என்னதான் இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க, எதுக்கு காவேரிக்கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. நமக்கு தான் தெரியுமே, விஜய் எப்போவுமே காவேரியை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்கன்னு. எந்த பிரச்சனை வந்தாலும் காவேரிக்காக விஜய் எப்போவுமே வருவார். அதே மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. உன்னை காக்கும் தெய்வம் நானே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அப்புறம் எல்லாம் அடுத்து சிந்து மெல்ல மெல்ல வீட்டுக்குள்ளே வர்றா. சமையல் எல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறா. குழம்பு திறந்து பார்க்குறா, சோறு திறந்து பார்க்குறா. அப்புறம் ஏதோ கிச்சடி மாரி பண்ணிடுறாங்க, அதையும் பார்க்குறா. பார்த்துட்டு சாப்பிட்றதுக்காக தட்டில் போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சித்தி உள்ளே வந்துட்டாங்க. எனக்கு இந்த சித்தி பண்ணுறது சுத்தமாகவே பிடிக்கலை. இது சித்தப்பா இப்படி 2வது மேரேஜ் பண்ணால்தான் சித்தி ஏற்றுப்பாங்களா, ஏற்றுக்க மாட்டாங்க தானே. ஆனால் சித்தி பண்ணுறது கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கவே இல்லை. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சிந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. ஏய், என்ன பண்ணுற, உன் இஷ்டத்துக்கு அடுத்த வீட்டுக்குள்ளே போனால் கிச்சனை திறந்து நீ எல்லாம் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு நாகரி இல்லாமல் நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. பேசணும்லே பசிக்குது, அதனால தான் தின்னேன் அப்படின்னு சொல்லி, எனக்கு பசிக்கும்போது நான் திங்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. உடனே இப்போ இதே காவேரி கங்காவும் இதை பார்த்துட்ருக்காங்க. பார்த்துட்டு இருந்தவங்க சிந்து இப்படி நீ போ அப்படின்னு சொல்லி விரட்டி விட்றாங்க. அப்போது காவேரி எல்லாம் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி, என்ன தான் அவங்க செகண்ட் ஃபேமிலியாக இருந்தாலும் ஒரு சோத்துக்கு இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. அப்போ காவேரி ஆமாம் அக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொல்லிட்டு ஆனால் எனக்கு எபிசோடில் எழுப்பி ரொம்ப க்யூட்டாக தெரிஞ்சாங்க. ரொம்ப ரொம்ப க்யூட்டாக தெரிஞ்சாங்க அந்த சாரியில். அப்புறம் பேபி பம்பிக்கெலாம் நல்லா இருந்துச்சு. முன்னாடி வயிறு தெரிகிறது எல்லாமே அப்படியே அழகாக காட்டியிருந்தாங்க. அப்புறம் காவேரி என்ன பண்ணுறாங்கன்னா, தெரியாமல் யாருக்கு தெரியாமல் ஹாட் பாக்ஸில் வச்சு சாப்பாடு சிந்துக்கு கொண்டு கொடுக்குறாங்க. சிந்துவும் வாங்கிக்கிட்டு தேங்க்யூ சொல்கிறா. தேங்க்யூ சொல்லல, ஒரு நிமிஷம் நெல் அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி காவேரி சிஐடியாக மாறினாங்க. இன்றைக்கி மாறிய தருணம், சிஐடியாக மாறிய தருணங்களை நல்லா பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா நீ எப்போ உனக்கு தெரியும் இப்படி செகண்டு ஃபேமிலி இருக்குது அப்பாவுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு 10th தான் தெரியும் இப்படி செகண்ட் ஃபேமிலி இருக்குன்னு, மற்றபடி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்கிறா. அப்போ
அப்போ எத்தனாம் கிளாஸ் நீ படிக்கும்போது எப்போ உனக்கு தெரியல 10th படிக்கும்போது தான் தெரியும்னு சொல்கிறாளா. அப்போ சொன்ன அப்புறம் நினைக்கிறாங்க, அப்படியே யோசிச்சுக்கிட்டே கேட்குறாங்க, உங்கள் அம்மாவுக்கு வந்து இது தெரியுமா, தெரிஞ்சுதா கல்யாணம் பண்ணி. இல்லை, எங்கள் அம்மாவுக்கு தெரியாது கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. என் மாமாவும் அப்பாவும் சேர்ந்து வேலை பார்த்தாங்க. என் மாமாவுக்கு கூட தெரியாது இது கல்யாணம் ஆனது, தெரியாமல் தான் வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனால் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் எங்கள் மாமாவுக்கு தெரிய வந்து என் அப்பாவுக்கும் மாமாவுக்கும் ரொம்ப சண்டை வந்தது. சண்டை வந்த பிறகு அப்பா வந்து அம்மாவும் அப்பாவும் சண்டை போடும்போது தான் எனக்கே தெரியும் இப்படி செகண்ட் ஃபேமிலி இருக்குதுன்னு. அப்போ சண்டை போட்டு ஊருக்கு வந்துட்டாங்க, கொடைக்கானலுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா சிந்து. சொன்னதுக்கப்புறவு அப்படியான்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்காங்களா, கேள்வி மேலே கேள்வி சிஐடி மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அக்காவும் தங்கச்சியும். அப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு சொந்த ஊருக்கெல்லாம் போக மாட்டீங்களா, நீங்கள் வந்து கத்தார்லேயே தான் இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லையே அப்பா ஊருக்கு வரும்போது நாங்கள்லாம் தேனிக்கு வந்திருக்கோம், எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் அங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்கிறா. அப்படியா அப்படின்னு 2 பேர் மூஞ்சியும் அப்படியே பரபரப்பாக இருக்கிற மாதிரி காட்டி தொடரும் போட்டுட்டாங்க. அப்புறம் நாளைக்கு வந்து என்னென்னா, உங்களுக்கு கொடுத்த கெடு முடிஞ்சிட்டுன்னு நீங்கள் கிளம்பலையா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கேட்குறாரு. விஜய் வந்து கேட்கும்போது, யார் நாங்கள் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா கேட்குறான். அவங்க அம்மாவும் கேட்குறாங்க. இதோட என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலை. என்ன பண்ணாலும் நல்லதே நடக்கட்டும். அவங்க ஃபேன்ஸுக்காக ஏதாவது ஒரு லவ் சீனாவது வச்சுருங்க. அப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் வர்ற பேபி கூட ரகடாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு மெலடி சாங்கு கூட ஆடாத பேபி ஒரு குத்துப்பாட்டுக்கு தான் ஆடுதுன்னா அப்போ எவ்வளோத்துக்குள்ள நம்ம விகா மாதிரி தானே விகாவோட குழந்தையும் இருக்கும். எல்லாம் நடந்தாலும் நல்லதே நடக்கட்டும். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.